டிசைனர் குர்த்தி கட் பண்ணுறோம். அதுக்கு நான் ஃப்ரண்ட் சைடு ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃபியூசிங் பேப்பரில் என்னோட நெக்கோட அளவை குறித்து எடுத்துக்கிறேன். நெக்கோட அளவை குறித்ததும் அதிலிருந்து யோக்கோட அளவையும் குறித்து எடுத்துக்கிறோம். யோக்கோட அளவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பீஸை இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த யோக்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது தையலுக்காக உள்ள ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம ஃபியூசிங் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா யோக்கு, இதை நம்ம என்னோட பிளாசோ பேண்ட்டோட மிச்ச கிளாத்து அந்த கிளாத்தில் மேட்சிங்க்கு அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் யோக்கை. 2 சென்டரையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம். எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற துணியை குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம குர்த்தி தைக்கிற மாதிரியே சைடில் ஸ்லிட் கொடுத்து இதை தைக்க போகிறோம். இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். என் தயாஷுக்கி சேனலில் அந்த நேரோ பிளாசோ பேண்ட்டு இந்த குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிற ஃபுல் வீடியோவும் இருக்குது. ஸோ பார்க்கணுங்கிறவங்க அதையும் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான குர்த்தி டிசைன், நல்ல அழகாகவும் இருக்கும்.